இப்ராஹிம், முக்கியமான கேள்வின்றது ரகு சொன்ன பாயிண்ட் தான். நீங்க 24 தேர்தல் முடிவுன்றது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கிறது. பீகாரை பாஜக ரொம்ப சீரியஸா அணுகுறாங்கன்றதும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன ஆயுதங்கள் இதை நீங்க தொலைநோக்கோடு நீங்க யோசிக்கல, நீங்க களமாடலன்ற ஒரு பார்வை இருக்கு. அதாவது என்றைக்குமே ஒரு கருத்து இருக்கும். என்னன்னா, வெற்றி பெற்றால் பல்வேறு சான்றுகளை நம்மளை நோக்கி நம்மளே எடுத்துக்குவோம். சரி, எங்களுடைய கட்சி தான் சிறப்பாக செயல்பட்டது, கிரெடிட் எடுத்துக்குவாங்க. நம்ம சகோதரர் கூட சொன்னாரு, RSS மிகவும் களமாடியதுன்னு. நேற்று மோகன் பகவத் சொல்றாரு, நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த கட்சிக்காக வேலையும் பார்ப்பதில்லைன்றாரு. இப்போ சகோதரர் தான் தன்னுடைய கருத்தை மறுசீராய்வு பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இந்த வெற்றி அப்படின்னும் போது ஒரு 3 phases-ஆ பார்க்குறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வாக்காளர்களை 69 லட்சம் SIR நடத்தப்பட்டு 69 லட்சம் பேரை வாக்காளரை விட்டு நீக்கிடுறீங்க. நீக்கம் போகும்போது அதில் சுப்ரீம் கோர்ட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள நான் சொல்ற வாக்கு திருட்டுன்னு சொன்னால் போதும், என்னன்னே தெரியல. வி ஆர் வெரி கான்ஷியஸ், பட் தே ஆர் ப்ரோ கான்ஷியஸ். எனக்கு எங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எவ்வளவு வாக்கு வெளியில போச்சு சொல்லுங்களேன். நானே சொல்றேன். புதிய வாக்காளர் எவ்வளவு வந்தாங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க. 79,85,000 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ஸுக்கும் 27,000 பேர் புது வாக்காளர் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கினீங்க தெரியுமா? 69 லட்சம் பேரை நீக்கினீங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதற்கு பின்பாக 29 லட்சம் பேரை சேர்த்துட்டீங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, வெற்றி வாக்கு சதவீதத்துல லட்சம் போல சார், உங்க டைம்ல அவர் பேசிட்டு நீங்க 69 லட்சம் வாக்குகளை நீங்க வெற்றி பெற்று நீங்க SIR-ல இருந்து நீக்கம் பண்றீங்க. உச்ச நீதிமன்றத்துல காங்கிரஸ் வழக்கு தொடருது. இப்ப நீங்க 25 லட்சம் பேர் சேர்த்துட்டீங்க. இப்ப இந்த 25 லட்சம் பேர் உங்களுடைய லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருந்திருக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல ஒரு இந்திய ஜனநாயக கடமையாக நாங்கள், எங்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய இந்திய ஜனநாயக கடமை வேலைகளை சரியாக செய்ததன் மூலியமாக 25 லட்சம் பேருக்கு வாக்குரிமையை திரும்பியும் பீகார்ல பெற்றுக் கொடுத்திருக்கோம். அது பிஜேபி கூட கிரெடிட்டா போயிருக்கலாம். இருந்தாலும் காங்கிரஸ் உடைய பாயிண்ட் என்னன்னா, the vote should be correctly faced. ஓகேவா? ஜனநாயகத்துக்காக நாங்க குரல் கொடுத்து நீங்க வேலை பார்த்ததை பத்தி கேட்டீங்கல்ல, நாங்க வேலை பார்த்ததோட கிரெடிட் சொல்றேன். இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் காங்கிரஸ் இல்ல, பாஜக இல்ல, எந்த கட்சிக்கும் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் அதில் முதல் குரலாக காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இருந்து வருகிறார். இது ஒரு செக்மெண்ட். இதுல நீங்க பீகாருடைய ஆங்கிள் என்ன பாத்தீங்கன்னா, இந்த 29 லட்சம் பேரும் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவங்க இன்றைக்கு பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கலாம், அது மூலியமாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து டைரக்டாக கூட்டு வராங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஏன் சார் நீங்க கூட்டு வரணும்? இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷன் இல்லையா? பாருங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து சோனிபத்ன்ற ஏரியால இருந்து பிஜேபி நேரடியாக கொடியசைச்சு வைக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, ஹரியானால இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வாக்களிப்பதற்காக நேரடியாக பீகாருக்கு அழைத்து வருகிறார்கள். இது தேர்தல் நடைமுறை. போலி வாக்கு இல்ல. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஒரு இடைமறிப்பு மட்டும். இது போலி வாக்காளர்கள். நீங்க அவரு கோட் ஆஃப் கான்டாக்ட் பத்தி ஒரு நிமிஷம். கடந்த தேர்தல்களை எல்லா கட்சியுமே பார்த்திருக்கோம். குறிப்பா திமுக வீட்டுக்கு வீடு நீங்க வாங்க, ஒரு சில சமயம் வயசானவர்கள் ஆட்டோல கூட்டின்னு போறேன்னு சொல்றாங்கன்னா அது கோட் ஆஃப் கான்டாக்ட் கீழ வரும். நீங்க என்ன ட்ரெயினே விட்டாங்கன்றீங்களா? இல்ல, சொல்லிட்டு அவரோட கருத்தை சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ RSS விவகாரத்துக்கு சொன்னார், அதுக்கு ஒரு 10 செகண்ட்ல பதில் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அவர் மோகன் பகவத் இன்னொரு விஷயமும் சொன்னார், நாங்க எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆனா பிஜேபியை ஏன் சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க ராம் மந்திர் கட்டுவோம்னு சொன்னாங்க, அதனால சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அவ்வளவுதான், அதேதான் சப்போர்ட். அதுதான் நீங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது கடந்த தேர்தல்கள பல இடங்கள்ல எப்படி இருந்திருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் என்ன சொன்னாரு, ஒருவேளை ராமர் கோவிலை கட்டுவேன்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தா அதுக்கும் சப்போர்ட் பண்ணிருப்போம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சோ அதனால அதுதான் விஷயம். இதுல இது சார்பாக கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த மாநிலத்துல போல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் நீங்க சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், அந்த மாநிலத்துல ஹரியானால இருந்து இங்க போறாங்க, பீகாருக்கு போறாங்க அப்படின்னாக்க அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க, நீங்க போங்க அப்படின்னு. தவறான கருத்து என்னன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இதை செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். ஒருவேளை வாக்காளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார்ல வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து வைக்க வேண்டியது யாரு? பிஜேபியா இல்ல எலெக்ஷன் கமிஷனா? காங்கிரஸ் பண்ணிருக்கலாம். ஒரு நிமிஷம் வரீங்க. பாஜக உறுப்பினர் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் விதி கீழே வராதா என்னன்னு கேளுங்க.
இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டோட வயலேஷன் இல்லையா? ஏங்க, ஒரு நான் பாஜக ஒரு 10 பேர் அனுப்புறாங்க. நீங்க இப்ப நான் ஒரு 10 அவர்கள் பேர் நேரடியாக அனுப்ப சொல்லக்கூடிய முடியும். காரியத்தை ஒத்துக்கிட்டு நீங்க போங்க. ஒரு 10 பேர் மாடல் கோட் அனுப்ப நாங்க எங்க முடியும். ஷோ அப்ப அது பண்ணுங்க? மாடல் கோட் ஆஃப் நான் கான்டக்ட் பகிரங்கமா சொல்லுங்கன்னு இந்த இடத்துல இத பாருங்க, கபில் சிபல் வைத்த வாதத்தை முன்னெடுத்து காட்டுகிறேன். இதற்கு பதில் சொல்லுங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நீங்க வயலேட் பண்ணவே இல்ல ஒரு இடத்துல கூட அப்படின்னு ஒரு இடத்தை காட்டுங்க. நான் தொடர்ந்து காட்டி வருகிறேன் எப்படி செயல்பட வேண்டும்ங்கற ஒரு அடிப்படை சிந்தனையே இல்லாம நீங்க கேட்டு வச்ச சார்ஜஸ்க்கு பதில் சொல்ல முடியல. நான் சொல்றது இதெல்லாம் ஒரு சார்ஜே கிடையாது. இது ஒரு சார்ஜே கிடையாது. பிகாருடைய வாக்காளர்கள் யாரா ஒரு ஆளுக்கு நீங்க ஓட்டுக்கு போய் காசு கொடுக்கறாங்கல உங்க கூட்டணி கட்சி, அதுதான் வயலேஷன். ஒட்டுக்கா ஒருத்தர் வந்து யாருக்கோ ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா இவங்க தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, நீ ஏதாவது ஒரு போலியா டிக்கெட்டை காட்டுவாரு. எல்லாரும் பீகாருக்கு ஓட்டளிக்க போறாங்கன்னா நாங்க கொடியஸ் அனுப்புறோம்னா இது உற்சாகப்படுத்தி அனுப்புறோம். சரி, அதனால எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு ஒற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வாதத்தை சோனிபத் என்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து அனுப்புவதற்கான அடிப்படையா ஹரியானால இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால அந்த இடத்துல ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் இல்லன்னு ஒரு சொல்லுங்க. காங்கிரஸ் சொல்லுங்க முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அமைதி, தண்ணி குடிங்க. தண்ணிலாம் ரிசல்ட்ட பார்த்தா எல்லாருக்கும் நெஞ்சு வலிக்கும். உங்களுக்கு என்ன மக்களுடைய வாக்குரிமைகளை நான் பேசுறேன் எப்படி பறிப்பீர்கள் என்ற காரணத்தை பேசும்போது நீங்க வீட்ல போய் மிச்சதெல்லாம் வீட்ல போய் புலம்புங்க. கொஞ்சம் அவசியம் இல்ல. புலம்பல் வீட்ல போய் அடுத்து சேனல் இருக்கு, வீட்ல பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. புலம்புங்கள் என்று சொல்லக்கூடாது. அது தவறு. அது புலம்புங்கள் சொல்லக்கூடாது. மக்களுக்காக பேசுறோம். மக்கள் தான் உங்களை வேண்டாம் அனுப்பிச்சிட்டாங்களே வீட்டுக்கு. வாக்கு திருட்டு மூலமா உங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அதுவா டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களா? எத்தனை 65 லட்சம் டிக்கெட் வாங்கலாங்களா? 80 லட்சம் டிக்கெட் வாங்கலாம்? ஒருவர் வாங்கினா அதாவது கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லையா சார்? ஒருவர் வாக்களிக்க போறது இல்லையா? மொத்தமா இன்னைக்கு பீகார்ல இடதுசாரிகள் வெறும் 20 சீட்டு தான் நிக்கிறாங்க. அவங்க 65 சீட் நின்ன காங்கிரஸ் வாங்கின சீட்டோட அதிகம் வாங்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு அவமானம்னா பேசவே கூடாது. அவங்க எல்லாம் எதுல இருந்து பேசுறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு சொல்ல போனா ஆர்ஜேடி இதுவரைக்கும் என்னதான் 20 ஆண்டுகளாக நாங்க ஆட்சியில இருந்தால் கூட தனிப்பெரும் கட்சியாக ஆர்ஜேடி தான் இருந்திருக்கு. லல்லுவோட இம்பாக்ட் இதுவரைக்கும் இருந்திருக்கு அந்த சாம்ராஜ்யம். இன்றைக்கு நாங்க பிஜேபி ஆகட்டும் ஜேடியு ஆகட்டும் 80 சீட்டு தாண்டி நிக்கிறோம். 40 கீழே போயிட்டாங்க அவங்க. இந்த மாதிரி தானும் வெற்றி பெறாமல் எங்களுக்கு பெரிய தமிழ்நாடு எலெக்ஷன் மேல ஆர்வமா இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி தானும் வெற்றி பெறாது, கூட்டணி கட்சியும் சரித்து விடும். நல்ல ராசியோட வர்றாங்க. தமிழ்நாட்டை நாங்க ஆவலோட எதிர்பார்க்கிறோம். முக்கியமான ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அவர் இந்த டேட்டா கேட்டாரு. 65 லட்சம் அடி தொண்டை அறுத்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனால் 22.34 பேர் 34 பேர் இறந்து போயிருக்காங்க. லட்சங்கள்ல சொல்ல 22.34 lakhs. 6.85 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். அதே மாதிரி 36.44 லட்சம் அவங்க வந்து வேற இடத்துக்கு பெர்மனண்டா மாறி இருக்காங்கன்னு புள்ளி விவரத்தோட டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கு. ரெண்டாவது புதிய வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. 65 லட்சம் போச்சுங்கிறாங்களே, அது 65 லட்சம் போகல. இந்த 65 லட்சம் நீக்கினா கூட புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 21.53 21 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ள சேர்த்திருக்கிறாங்க, நியூ எலெக்டர்ஸ். அதனால இவங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் அவ்வளவு வரல. மொத்தத்துல ஒரு அந்த மொத்த எண்ணிக்கையில ஒரு 40 லட்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை அதுக்கு இணையாக இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா ஒரு சீரமைப்பு நடந்திருக்கிறது. அதையே நீங்க ஏன் குறை சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கூட்டணியில பிரச்சாரத்தை தொடங்கும் போது தேஜஸ்வி தொடங்குறாரு. இந்தி கூட்டணி தலைவரா இருக்க ராகுலே கூப்பிடவே இல்லை. ஸ்டாம்ப் சைஸ் கூட போட்டோ போடல. சின்னதாவது ஒரு போட்டோ போட்டிருக்கலாம்ல. தாம் படத்தை மட்டும் போட்டு நாயக் அப்படின்னு எழுதுறாரு. நான் தாண்டா நாயகன் எலெக்ஷனுக்குன்னு எழுதுறாரு. அப்ப இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் சொல்லாட்சியை பத்தி பேசுறாங்க. நம்ம சொல்லுவோம் கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாவது இருக்காம சூடு சொரணன்னு கேட்பாங்க. வழக்கில் இருக்கு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா இணக்கமான கூட்டணி. எங்க கூட்டணியை விமர்சிக்கிறாரு இணக்கம் இல்லாத கூட்டணி. அவங்க கூட்டணியில தலைவரையே அழைக்காம பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. அவர் பேரையே படத்தையே போடாம தேஜஸ்வி பண்றாரு. அவரை முதல்வர்னு இவர் அறிவிக்க மாட்டேங்கிறாரு. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குற வரைக்கும் கூட கூட்டணி இழுபறி நீடித்து கொண்டு கிட்டத்தட்ட ரகு நம்ம முதல் அமர்வுல பேசுறப்ப அது 150 160 நிற்பது போல இருந்தது. கிட்டத்தட்ட 191 நெருங்கி பிரம்மாண்ட வெற்றியா? இது மேசிவ், இது லேண்ட்ஸ்லைட். இது ஏன்னா வந்து 2020 அவ்வளோ க்ளோஸா இருந்தது. ஆம்,
வந்து இப்ப ஆர்ஜேடி தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. இப்ப 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் விஜய் நம்ம ஃபேர் சப்ஜெக்ட் வருவோம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன். இப்ப காங்கிரஸ் உடைய செட்பேக் வந்து அவங்களுடைய பார்கெனிங் பவர் தமிழ்நாட்டுல குறைச்சிடும் நினைக்கிறேன். இங்க குறைச்சிருவாங்க. ஆமா, 40-50 எல்லாம் டிவிக்கு காமிச்செல்லாம் பேசவே முடியாது. இப்போ குடுக்கிற சீட்டை வாங்கிட்டு இருங்கன்னு திமுக சொல்லுவாங்க. அது நியாயமும் கூட இல்ல. கிட்டத்தட்ட 61ல பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. 7 இடங்கள் தான் வராங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல வலுவா இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கட்சி திமுக தானே. அந்த கூட்டணியில வந்து நீங்க வந்து நாங்க அங்க போயிடுவோம் இங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 40-45 கொடுங்கன்னு சொன்னா 2016-11 அவங்க பட்டது உங்களுக்கு ஞாபகம் வந்துரும்ல. நீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது, இவ்வளவு சீட்ஸ் காங்கிரஸுக்கு கொடுத்தது. அது இங்க கூட அஃபெக்ட் பண்ண போகுது. சோ இப்போ பீகார்ல இல்ல தமிழ்நாட்டிலையும் சேர்த்து காங்கிரஸுக்கு ஒரு அவங்க இன்கேஸ் அங்க ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு 50 சீட்டு வேணும்னு நீங்க கேட்பாங்க. 50 தலைவர்கள் இருக்கலாங்க. 50 தலைவர்கள் இருக்கிற கட்சியா இருக்கலாம். நீங்க அவ்வளவு வலுவா இருக்கிறீங்களா? கட்டமைப்பை வலுவாக்கத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல? நீங்க அந்த கேள்வி கேட்பாங்கல்ல, திமுக கேட்பாங்க, எந்த கூட்டணிக்கு போனாலும் கேட்பாங்கல்ல. போற கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது இப்ப இந்த எலெக்ஷன் 2021 நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி ஜெயிக்கல. ஸ்ரீகாந்த் கர்ணி சொன்ன மாதிரி பீகார்ல தேஜஸ்வி ராகுலுக்குள்ளேயே இணக்கம் இல்லை. ஏன்னா ஒரே மோட்டார் சைக்கிள் எல்லாம் அது விஷுவலா பாக்குறப்ப ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா ஸ்ரீகாந்த் சொல்றார் இல்ல உள்ளுக்குள்ள பெரிய முரண்பாடு இருந்தது. எனக்கு அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்குள்ளார ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்திசைவு இருந்தது. நான் சொல்றேன் காங்கிரஸ் ரொம்ப வீக்கங்க. காங்கிரஸ் வந்து கடந்த 30 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? 60 சீட்டு வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிபிஎம் லிபரேஷன் அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க, அவ்வளவு மக்களுக்காக போராடி இருக்காங்க, மக்களோட நிக்கிறாங்க. அவங்களே 20 சீட்டு தான் நிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு 60 சீட்டு நான் கேட்கிறேன். அது அஃபெக்ட் பண்ணிருக்கு. அது இல்லாம காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது நீங்க ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே சொல்ல முடியாது. இன்னொரு கோணம் நான் கேட்கிறேன். ஆர்ஜேடி மேலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம வெறும் காங்கிரஸ் மீதே ஃபிக்ஸ் பண்ணல. ஆர்ஜேடி தான் சொல்றேன்ல. இப்ப நீங்க வந்து யாதவ் சென்ட்ரிக் கட்சியா இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம். அது நீங்க வந்து அவ்வளோ 1000 காஸ்ட் இருக்குங்க. நீங்க நம்ம பேசுறது வந்து இது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்மி வாக்குகள், யாதவ் வாக்குகள், பூமிகார் இப்படிதான் பேசுறோம். அது இல்லாம இந்த இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்ட்ங்கிறது அவ்வளோ இருக்கு. அது எல்லாத்தையும் அதெல்லாம் சின்ன சின்ன இந்த இடம்